ஹலோ மை ஃபேமிலி, இன்னைக்கு நம்ம வீட்டில் அதை பற்றி பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்தெந்த விஷயத்துக்கு இரிட்டேட் ஆகுமோ என்னமோ, ஆனால் ஃபேஸில் பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா ரொம்ப இரிட்டேட் ஆகும். அது எஸ்பெஷலி ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷனே வெளியில் போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஃபேஸில் பிம்பிள்ஸ் வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணும். ஸோ அது எந்தெந்த இடத்துல நம்ம ஃபேஸில் பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா அது கூட லிங்க் ஆகி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபோர்ஹெட்ல பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு மீனிங். அண்ட் சீக்ல பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனாலையும் தூங்கும் போது நம்ம பில்லோல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஏதாவது அஃபெக்ட் பண்ணுறதுனாலையும் தான் வந்து சீக்ஸ்ல பிம்பிள் வரும். அண்ட் நோஸ்ல பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா ஜங்க் ஃபுட்ஸ், ஆயில் ஃபுட்ஸ் அதிகமாக எடுக்கிறதுனால தான் நோஸ்ல பிம்பிள்ஸ் வரும். சின்ல பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து சின்ல பிம்பிள்ஸ் வரும். ஐப்ரோல பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ஸ்மோக் அதிகமாக பண்ணாதான் ஐப்ரோல பிம்பிள்ஸ் வரும். சரி, இப்போ பிம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் டோட்டலாக எப்படி வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்னால தான் பிம்பிள்ஸ் வரும். ஸ்ட்ரெஸ் வந்து கார்டிசால் ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணி ஆயில் கிளான்ஸ் அதிகமாக பண்றதுனால தான் நம்ம ஃபேஸ்ல ஃபுல்லா பிம்பிள்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.